புரண்டுக்கிட்டு வருது. அப்படியே பக்கத்தில் வேறு எங்கேயுமே தண்ணி கிடையாது, இங்கே தான் தண்ணி இருக்குது. அவ்வளோ பெரிய வீடுகள் அப்படியே அப்போ பிடிங்கிட்டு அப்படியே உழுவுது, அப்படியே பூமியோட போகுது. அங்கே பிரம்மபுத்திரா நதி வந்து ஒரு பயங்கர நதி. கங்கைக்கு அது பெரிய பேர் கொடுக்குறீங்களே ஒழிய கங்கை போல பல மடங்கு பெருசு வந்து பிரம்மபுத்திரா. அது ஆரம்பிக்கிறது சைனாவில். அவங்க பல அணைகளை அதை இதை கட்டி 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 அதனுடைய போக்கையில மாற்றி கீத்தி எல்லாம் பண்ணதுல விளைவு தான் வீடியோவில் பார்க்கும்போது பயமாக இருக்குது. நமக்கு தெரியாது. நேபாளிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது, அதனால இந்த பனிப்பாறைகள் வந்து உடைஞ்சுதான் இந்த ஒரு வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டதாகவும். நேபாளம் எல்லாம் வந்து இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது. எவரெஸ்ட் மலை அங்கே தான் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய பனிப்பாறைகள் இந்த கட்டட சைஸுக்கு பாறைகள் அப்படியே உடஞ்சி உழுவுது. ஒரு 2-3 தடவை அவலாஞ்சின்னு பேர். இது மாதிரி இன்னும் ஒரு 4-5 தடவை உடஞ்சி உழுந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜுன்னு அந்த பிரிட்ஜு வந்து மொத்தமாகவே அழிஞ்சிருச்சு. அப்படியே அந்த இதே போதுமா, கேட்குற மேலே அந்த கோட்டிங் இருப்பாங்க, அதை அப்படியே எடுப்போம்ல, அது மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. கேட்க உட்காந்துக்கிட்டு வந்துட போகுதுன்னு வெளியே எடுத்து பார்க்க வேண்டியது. அப்படி அதுதான் ஒரு சாதாரண மலையில் ரோட்டில் தண்ணி நின்னாலே நமக்கு தாங்க முடியல. அந்த மாதிரி வெள்ளமெல்லாம் இங்கே மரண எண்ணிக்கைகளும் மாயமாகும் எண்ணிக்கைகளும் வந்து இப்போ அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்குமா, அது இன்னும் முடியல. வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்குது. வடக்கு இந்தி பேசும் மாநிலங்கள்லாம் மாட்டிட்டு போகும். பீகார்லாம் பெருசாக அவஸ்தைப்படும், அசாமெல்லாம் பெருசாக அவஸ்தை. ஈஷா மையம் மூலமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அவர்களும் வந்து மயமாகியிருக்காங்க. கைலாஷ் யாத்திரைன்னு ஒன்று இருக்கு. சிந்து நதி உருவாகிற இடம், அதை சுற்றிட்டு வந்துட்டீங்கன்னா சிவபெருமான தரிசனத்துக்கு சமம். அந்த சைனாக்காரர்கள் வந்து நம்மளை முழுக்க பிரச்சோதிக்கிறாங்க. பேர் எழுதி கொடுத்துட்றாங்க, நான் செத்தா பரவாயில்ல. சரிண்ணா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ பீகாருக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து விடுச்சிருக்காங்க. ஏமா 6 இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு, அடுத்த ரோட்டுக்கு வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அந்த மானத்தனூர் ஏரி பொங்குச்சுன்னா பீகார் மாட்டும் அஸ்ஸாம் மாட்டும் அது கீழே இந்தியா தரப்புல இருந்தும் வந்து இப்போ நேபாளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டன் வந்து நிவாரணம் அள்ளி அரிசி பொறிக்கடை கொடுத்துட்டு வர்றேன். 35 டன்னெல்லாம் பார்த்தா அதுமா 3500 டன்னெல்லாம் அனுப்பணுமா? அந்த வெள்ளத்தை பார்த்தா அது தமிழ்நாட்டுக்கு வந்துருமோன்னு சந்தேகமா இருக்கு. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போது சமீப காலமாக வந்து மழை பெய்த காரணத்தினால கேரளாவில் வந்து ஒரு நிலச்சரிவு நம்ம பார்த்துருப்போம். இப்போது நேபாளில் ஒரு வெள்ளப்பெருக்கு ப்ளஸ் நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது இது எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், எல்லாருக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்த ஒரு சம்பவமாக இது பார்க்குறோம். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்து இன்னி வரைக்கும் 200 பேருக்கு மேலே வந்து இருந்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. 1500க்கு மேலே வந்து மாயமானவர்கள் இருக்காங்க அப்படின்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு ஒரு பெரிய மாநாடெல்லாம் போட்டாங்க. தென் அமெரிக்காவில் ஒரு மாநாடு, அப்புறம் ஐரோப்பா நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்து மாநாடு போட்டாங்க. எல்லா நாடுகளும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சு. இனி சுற்றுச்சூழலை நம்ம வந்து சரியாக கவனிக்கலைன்னா எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோங்கிறது புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை தடுத்தாங்கன்னு முடிவெடுத்தாங்க. மிகப்பெரிய பூமிக்கு மிகப்பெரிய விரோதிகள் யார் அப்படின்னு எடுத்தால் பெட்ரோல், டீசல், பெட்ரோல் ப்ராடக்ட்ஸு, ஏர் கண்டிஷன் மிஷின்ஸு, ரெஃப்ரிஜரேட்டர், இதெல்லாம் தான் மிகப்பெரிய ஆபத்து. அதிலிருந்து வெளிப்படுகிற வாயுக்கள்னால தான் ஆகாயத்தில் இருக்கிற ஆக்சிஜன் ஜோன், ஓசோன், அதில் ஓட்டை விடுது. புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், அதை அப்படியே பூமிக்குள்ளார இறங்குது. பூமிக்குள்ளார இறங்குறதுனால தான் இந்த சீதோஷ்ண நிலையெல்லாம் மாற ஆரம்பிச்சு. வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யறதும், மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்கிறதும், நல்ல தண்ணி வர வேண்டிய நேரத்தில் வறட்சி நிலவரதும், தண்ணி தேவையில்லாத நேரத்தில் வெள்ளம் வர்றது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொருள்கள் தான். இதையெல்லாம் நிறுத்தி ஆகணும். அறிவியல் வளர்ச்சிங்கிற முறையில் பல கண்டுபிடிப்புகளை நிறுத்து அப்படிங்கிறதெல்லாம் முடிவு எடுத்தாங்க. எல்லா நாடுகளும் கலந்துக்கிச்சு. கடைசியில் வந்து மெக்சிகோவில் அந்த மாநாடு போட்ட போது அமெரிக்கா கலந்துக்குது. உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கி இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் அமெரிக்க கண்டுபிடிப்புகள் தான் அப்படிங்கிறது தான் அன்றைக்கி இருந்த குற்றச்சாட்டு. அமெரிக்கா வர முடியாது இருந்துச்சு, என் பொருளாதாரம் அடிப்பட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பொருளாதாரத்தை வச்சு என்ன பண்ண முடிஞ்சுது? ரத்தன் டாட்டா அழகாக சொன்னார்மா, என்கிட்ட இல்லாத காசாடா, உனக்கு கொடுக்குற மருந்துகள் உன் உடம்புல வேலை செய்யலைன்னா உன் காசை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல ஆரோக்கியத்தை கவனினார். சாவறதுக்கு முன்னாடி அவர் தான் சொன்னார், என்கிட்ட இல்லாத காசாண்டார். இப்போ நான் உயிரோடு இருக்கேம்மா. நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது என்னுடைய உறவுக்காரனுடைய மருமகளுடைய தம்பி சொல்கிறாரு, மாமா நீ ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த போது தஞ்சாவூரில் எனக்கு ஃபோன் வந்தது, நான் 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், மெட்ராஸுக்கு புறப்பட தயாராகிட்டுங்க ஆகிடுங்கன்னாங்க.
சரி நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச காரியத்தெல்லாம் கவனிக்கிறதுக்காக நான் காரெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே உட்காந்துருக்கேன் 2 மாதத்துக்கு. உயிரோடு இருக்க அன்னைக்கு அவர் மருந்து கொடுத்தாரு, என் உடம்பு ஏற்றுக்குச்சுமா. அதுதான் அந்த டாக்டர் சொன்னார். டாக்டர் ஜெயநாத் தாஸ்கர் அதை பார்த்துக்கிட்டார். மருந்து கொடுத்தா அவன் உடம்பு ஏற்றுக்குதியா, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட், நீ தப்பிச்சுக்கிட்டேன்னு. இயற்கை வந்து ஜெயிச்சுக்கிட்டு நம்ம போக முடியாது, அதனால் நீங்கள் கேட்டீங்களா நேபாள வெள்ளம், ஆமா சார். அங்கே பிரம்மபுத்திரா நதி வந்து ஒரு பயங்கர நதி. கங்கைக்கு இது பெரிய பேர் கொடுக்குறீங்களே ஒழிய கங்கை போல் பல மடங்கு பெருசு வந்து பிரம்மபுத்திரா. அது ஆரம்பிக்கிறது சைனாவில். அவங்க பல அணைகளை அதை இதை கட்டி 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 அதனுடைய போக்கையை மாற்றி கீத்தி எல்லாம் பண்ணதுடைய விளைவு தான் இன்றைக்கி உடச்சி தள்ளிக்கிட்டு வருது. ஓல்கா நதின்னு இருக்குதுமா ரஷ்யாவில். ரஷ்யாவினுடைய இதே வந்து கங்கை நதி அதுதான். ஐரோப்பாவில் ஓடுற மிகப்பெரிய நதிகள் அது ஒன்று. அதில் வந்து ரஷ்யா எந்த இடத்துல நினச்ச இடத்துல இந்த மைசூர்கார மாதிரி அணையை கட்டுச்சு. கட்டி அந்த தண்ணி கடைசியில் அந்த ஓல்கா ரிவர் எங்கே போய் முடியும்னாக்கா வடதுருவத்துக்கு பக்கத்தில் இருக்கிற செங்கடல், ரஷ்யாவுக்கு மேலே இருக்கிற செங்கடல், அதில் விழுந்து அந்த தண்ணி, அந்த ஓல்கா நதி தண்ணி தான் அதில் ரொம்பிச்சு செங்கடல். ஓல்காவுக்கு அணையெல்லாம் கட்டி 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 தண்ணியை போகாமல் போனதில் செங்கடல் வற்றி போச்சு. கண்ணதாசன் பாட்டில் எழுதினார், கற்பனையில் எழுதினார். கடல் வற்றி போனாலும் போகும் என்பார், மனம் வற்றி போகாதுன்னு பாட்டில் எழுதினார். நிஜமாகவே கடல் வற்றினது அங்கே தான். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, ரஷ்யா இப்படி இருக்குதுன்னா செங்கடல் இப்படி முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தது. ரஷ்யா இந்த பக்கம் ஆசை விடாமல் இருந்தது, இந்த பக்கம் இந்து மகா சமுத்திரம் இப்படி முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தது. நடுமத்தில் ரஷ்யா இருந்தது. ரஷ்யா அப்படியே பத்திரமா இருந்தது. செங்கடல் போனோம்னா இந்து மகா சமுத்திரத்தில் ஏற்படுற அலைகள்லாம் ரஷ்யா இப்படி ஒரு தடிச்சு அப்படி போயிட்டு இப்படி திரும்பி வந்தது பாருங்க. இந்து மகா சமுத்திரத்தில் அலைகள்லாம் பெருசாக கிளம்பி உங்களுக்கு சுனாமி புயல் எல்லாம் அப்படி தான் வருது. அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி மனுஷன் வாழை சுற்றி. அதனால தான்மா நீங்கள் பாருங்கள், கொரோனா வருது, டெங்கு வருது, எய்ட்ஸ் வருது, ஃப்ளூ வருது, எத்தனையோ வியாதிகள் வருது, வைரல் டிசீசஸ் எவ்வளவோ வருது. எதுவுமே மிருகங்களை தாக்குறது இல்லை, மனிதனை தான் தாக்குது. ஏன் தெரியுமா? இந்த பூமிக்கு சொந்தம் இல்லாத மயமாய் நம்ம மனிதர்கள் தான் பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். தண்ணி எடுத்து நேராக குடிக்க மாட்டோம், காய்ச்சி தான் குடிப்போம், வடிகட்டி தான் குடிப்போம். புல்லை எடுத்து அப்படியே சாப்பிட மாட்டோம் மாடு மாதிரி. அதை நெல் எல்லாம் இது பண்ணி தாளித்து கிழிச்சு எண்ணெய் சேர்த்து சமையல் பண்ணி சாப்பிட முடியாது. வெட்டப்படிச்சத்தில் இருக்க மாட்டோம். சிமெண்ட்டுக்கு வீடு கட்டி அதுக்குள்ளார பத்திரமா இருக்கணும். மழை பெஞ்சா தாங்க முடியாது, ட்ரெஸ்ஸும் போட்டுக்கணும். நம்மளை தவிர எந்த மாடாவது நாயாவது பன்னியாவது குதிரையாவது ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுற்றுதா? மழை பெஞ்சா மழையில் இருக்குது. உண்மையிலே இந்த பூமிக்கு சொந்தமானது ஏன் தெரியுமா? நீர்வாழ் பறவைகள். தரையில் நடக்கும், ஆகாயத்தில் பறக்கும், கூடு கட்டும், தண்ணியில் நீந்திக்கிட்டு மீன் பிடிக்கும். நிலம் நீர் ஆகாயம் 3 ஆள்றது அதுதான். அதுக்கு தான் பூமி சொந்தம். தண்ணியில் இறங்கணுன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியும், நின்றுட்டு முள்ள போடுவீங்க. பறக்க தெரியாது உங்களுக்கு. ஆக நமக்கும் பூமிக்கு சம்பந்தம் இல்லை. இந்த மனிதன் பண்ற அட்டகாசத்துலேருந்து இந்த பூமியை காப்பாற்றணுங்கிறதுக்கு தான் இத்தனை நோய்கள் வந்து நம்மளை தாக்குது. நம்ம அதுக்கு ஏதோ மருந்து இருந்து சாப்பிட்டு சமாளித்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நாள் தப்பிப்போன்னு தெரியாது. அதைத்தான் ரத்தன் டாட்டா சொன்னார். மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம், அது உன் உடம்பை ஏற்றுக்கொள்ளுமான்னு பாரு. உடம்பு ஏற்றுக்கலைன்னா மருந்தை கண்டுபிடிக்கிறது அர்த்தம் இல்லைன்ட்டு. முதல்ல உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்க, ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையாக பாரு. ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையாக பார்க்கணும். சுற்றுச்சூழலை நீங்கள் பாத்திரமாக பாதுகாக்கணும். அதெல்லாம் செய்யலைன்னா அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இந்த வயசு என்னுடைய கல்ட்டு வயசுக்கு நான் இவ்வளோ தான் உங்கள் போன்ற இளைஞருக்கு நான் சொல்ல வேண்டியது. இது வந்து ஏதோ இந்த அன்றைக்கி ரிலீஸ் ஆன சினிமா பார்க்கறதுக்கு போகிற மாதிரி ஒரு ஜாலியாக பேசிட்டு போகிற விஷயம் இல்லை. உங்கள் எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்ய பாருங்கள். யாரோ ஒருத்தர் பாருங்கள். என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தா பயமாக இருக்குது. என்ன மாதிரி ஆளுங்கிட்ட நான் ஆட்சி சிக்கிக்கிட்டு இருக்குது. ஐயோ இவங்க பறந்து விமான நிலையத்தையே மூடுறேன்றாங்க. என்னத்தை பண்ணுறது? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அந்த ஆட்கள்லாம் யார் போய் பேச முடியும்? ஊடகங்களை அவர் தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே படம் கைது பண்ணிட்டு வருது.
சார் இந்த நேபாளிலே நடந்த ஒரு சம்பவம் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4.4 ரிக்டர் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனால இந்த பனிப்பாறைகள் வந்து உடைஞ்சு தான் இந்த ஒரு வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டதாகவும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இருக்கலாமா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டார்டிகா தென்துருவம் தென்துருவம் பூராமே பனிக்கட்டி பாறைகள் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வடதுருவத்து மேலே பிளேன் பறக்கும். வடதுருவத்து மேலே அப்படியே கிராஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு போகும், ரஷ்யாவில் வந்து அமெரிக்காவுக்கு வரும். தென்துருவத்துக்கு அடியில் வந்து பிளேன் போகிறதில்ல. பற்றிக்கும், பிளேன் பற்றிக்கும். ஏன்னா அவ்வளோ குளிர். பூமியே அவ்வளோ குளிர், இன்னும் பூமியவே நம்ம சரியாக பார்க்கல. அங்கே வந்து வெப்ப இந்த மாதிரி இந்த வெப்ப கதிர்கள்னால பெரிய பெரிய பனிப்பாறைகள் இந்த கட்டட சைஸுக்கு பாறைகள் அப்படியே உடஞ்சி உழுவுது. ஒரு 2-3 தடவை அவலாஞ்சின்னு பேர். அந்த அவலாஞ்சி ஏற்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி இன்னும் ஒரு 4-5 தடவை உடஞ்சி உழுந்ததுன்னா கடலினுடைய உயரம் 4 அங்குலம் அதிகப்படும். 4 அங்குலம் 4 இன்ச்சஸ் அதிகப்பட்டுச்சுன்னா, இந்து மகாசமுத்திரத்தில் 4 அங்குலம் உயர்ந்துச்சுன்னா, இன்னைக்கு பெசன்ட் நகரில் ஓடுற பீச்சு மியூசிக் அகாடமியில் வந்துடும். சென்னை உள்ள போடும். சுனாமியில் அதை கோடி காட்டுச்சு நமக்கு. சுனாமியில் அதை காட்டுச்சு. மெரினால அப்படியே பொங்கிக்கிட்டு லைட் ஹவுஸ் ஒன்று வந்துருச்சு தண்ணி. மிருகங்களுக்கு தெரிஞ்சது. என்னுடைய உறவுக்காரர் வேலுன்னு பெங்களூர்காரர், அவர் நாயை பிடிச்சிட்டு மெரினால காலையில் வாக்கு போகிறாரு. இழுக்குதவர காருக்கு. என்னடா அது வாக்கு போக மாட்டேன்னு ரகலை பண்ணுதுன்னு சொல்லிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு வர்றாரு. வந்து நேராக கார் வந்து ஏறிடுச்சு. ஒரு காரில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாருமா, சுனாமி வரும். சொல்கிறாரு, நாயை வளர்த்துறதுக்கு திட்னியே அது மாத்திரம் இல்லாமல் தான் நான் சுனாமியில் போயிட்டுருப்பேன். அன்றைக்கி அங்கே கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்த 20 பசங்க அப்படியே போயிட்டாங்க, அடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் நடந்தது. நாங்கள்னா எப்படி தப்பிச்சோன்னு தெரியுமா? அடையார் அந்த சுனாமி வெள்ளத்தை அப்படியே இழுத்துக்கிச்சு உள்ள. சத்யா ஸ்டூடியோவில் அடிபட்டுச்சு. இந்த பக்கம் எங்கள் சைடில் வரல, நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம். அப்படி செய்ய இயற்கையே வந்து பல வழிகளை காட்டி தான் நம்மளை காப்பாற்றுச்சு. அதனால் நேபாளமெல்லாம் வந்து இப்போ இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது. எவரெஸ்ட் மலை அங்கே தான் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? மண்ணும் இமயமலை எங்கள் மலையேன்னு சொல்கிறாரு. இமயமலையில் பாதி வந்து நேபாளத்தில் தான் இருக்குது. அந்த பனி உருகி உழுவுறதெல்லாம் அங்கே தான் உழுவுது. பிரம்மபுத்திரம் ஒரு பயங்கர நதி. அந்த நதியில் வந்து பனிப்பாறைகள் உடஞ்சி உழுந்ததுன்னா அது வெள்ளம் போகுது. படத்தை பார்க்கும்போது டிவியில் வீடியோவில் பார்க்கும்போது பயமாக இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாது, நமக்கு பழக்கமே இல்லை. எங்கள் சேலம் வந்து ஒரு வறண்ட பூமிங்க. திருமணி முத்தாறுன்னு ஒரு ஆறு ஊருக்குள்ளார ஓடும். என்றைக்கோ ஒரு நாள் தண்ணி வரும். திருமணி முத்தாறு தண்ணி வந்துருச்சா அதை பார்க்கறதுக்கு போவோம். அது மாதிரி அதிசயமான தண்ணியே இல்லாத, அதுக்கு பேரே வந்து நாங்கள் வச்சுருந்தது திருமணி மூத்தர ஆறுன்னு வச்சுருந்தோம். அது ஒரு தடவை ஒரு கடுமையான மழை வந்து சேலமே முழுங்கிடுச்சு. எங்கள் அண்ணப்பா மந்திரி சேலத்துக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டர்னு போக வேண்டியதாக போயிடுச்சு. இயற்கை விளையாட ஆரம்பிச்சதுன்னா பாலைவனம் கூட இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம இயற்கை கிட்ட வந்து நம்ம ஒழுங்காக இருந்துக்கணும். கிடைச்சிருக்கிற பூமி வாழ்க்கையை நம்ம இப்போ ஒழுங்காக பார்த்துக்கணும். வைரமுத்து மகா கவிதைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருப்பா. சூரிய கோள்களை 9 கோள்களை பற்றி அவர் எழுதுறாரு. படித்தா பயமாக இருக்குது. பூமியை தவிர வேறு எங்கேயும் யாரும் வாழ்கிறதுக்கு வழியே கிடையாதுன்னு எழுதுறாரு. சனி கிரகம் நம்மளை போல் 150 பூமியுடைய அளவு அது. அதில் மனுஷன் ஒரு நிமிஷம் கூட இருக்கிறவன். ஏன்னா அது வந்து வாயுக்களால் ஆனது. அந்த வாயுக்களை வைத்த மனுஷன் இருக்க முடியாதுன்னு எழுதுறாரு. படிக்க கையெல்லாம் விடலாம் நடுங்குது. எப்படியா இப்படி எழுதிரு ஒரு கவிஞனுக்கு ஒரு புவிய இது வானிலை பற்றி இவ்வளோ அற்புதமாக எப்படி தெரிஞ்சு அந்த தமிழில் அத்தனை அடக்கி வச்சிருக்கு. அதை படிக்கும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில். நேபாள் வெள்ளமெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு புத்தியை கொடுத்ததுன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது ராமர் கோயில் கட்டிக்கிட்டு பூசாரியை கொண்டாடி விட்டுக்கிட்டு இருந்தால் வேலை நடக்காது. அவனை தான் சொல்லணும் சார். அதாவது நேபாளையும் சைனா பார்டரையும் வந்து இணைக்கிறதுக்காக ஒரு புதிய பாலம் வந்து ஒன்று கட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 கோடிக்கு
செலவருக்கும் அந்த ஒரு பாலம் வந்து கட்டியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜுன்னு அந்த பிரிட்ஜுடைய பேர். அந்த பிரிட்ஜு வந்து இப்போது மொத்தமாகவே அழிஞ்சிருச்சு அந்த ஒரு வெள்ளத்தினால. அப்படியே அந்த இதே போதுமா? ஒட்டுமொத்த இது கேக்கு மேலே அந்த இது சுகருக்கு இது கோட்டிங் இருப்பாங்க, அதை அப்படியே எடுப்போம்ல, அது மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு போகுது. இங்கே உட்காந்துக்கிட்டு வந்துட போகுதுன்னு வெளியே எடுத்து பார்க்க வேண்டியது அப்படி அந்த அளவுக்கு பயமா இருக்குது. ஏமா ஒரு சாதாரண மழையில் ரோட்டில் தண்ணி நின்னாலே நமக்கு தாங்க முடியல, அந்த மாதிரி வெள்ளமெல்லாம் இங்கே விட்டா நம்ம என்ன ஆகுது? போய் மோடி விட்டார கதை, தீவிரவாத முகாம்களை அழித்து விட்டோம்னு கதை விட்டார். 50 இடங்களில் பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்களை ஒழித்து கட்டி விட்டோம்னு கதையெல்லாம் விட்டார். பாகிஸ்தான் இன்றைக்கி வரணும் அப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பொய் பேச்சுக்கிட்டு சுற்றுற ஆளுங்கிட்ட நாடு மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சார், அதாவது மரண எண்ணிக்கைகளும் மாயமாகும் எண்ணிக்கைகளும் வந்து இப்போது அதிகரிச்சுட்டே இருக்குது. எவ்வளோ அப்படின்ற அந்த கவுண்ட் வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்குமா, அது இன்னும் முடியலை. வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்தியர்களும் பல பேர் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஆகுன்னு தெரியாது. வடக்கு இந்தி பேசும் மாநிலங்கள்லாம் மாட்டிட்டு பீகார்லாம் பெருசாக அவஸ்தைப்படும், அஸ்ஸாமெல்லாம் பெருசாக அவஸ்தைப்படும். ஈஷா மையம் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வந்து நேபாளுக்கு போயிருக்காங்க. அவர்களும் வந்து மாயமாகியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சத்குரு அவர்கள் வந்து ரொம்ப வருத்தத்துடன் வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அவங்கள பற்றி எந்த ஒரு விவரமும் இன்ன வரைக்கும் வரல. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கைலாஷ் யாத்திரைன்னு ஒன்று இருக்குது. சிந்து நதி உருவாகிற இடம் அந்த மானசரோவர் ஏரியில் தான் சிந்து நதி உருவாகுது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அங்கே தான் வந்து சிவனுடைய கைலாச மலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி வரணும்பாங்க. அது அந்த பெரிய ஏரி அது. அந்த ஏரி தான் சிந்து நதியினுடைய ஆரம்ப ஸ்தலம். அந்த ஏரியில் என்ன ஒரு விசேஷம்னா மீனோ கீனோ எதுவுமே இருக்காது. அதை சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சிவபெருமான தரிசனத்துக்கு சமம். ஆனால் அது வந்து சைனாவில் இருக்குது. அதனால் அந்த சைனீஸ் பார்டரில் போகும்போது அவங்க உங்களை பரிபூர்ணமாக செக் பண்ணுறாங்க. நம்ம ஊர் டாக்டருங்க, நம்ம ஊர் மருத்துவர்கள்லாம் சர்டிஃபைட் பண்ணி நீ போகலான்னு எழுதி கொடுத்தா கூட அங்கே அந்த மருத்துவ பரிசோதனை சரி வரலைன்னா அவங்க அனுப்புறதில்லை. அதுக்கப்புறம் சில பேர் எழுதி கொடுத்துட்றாங்க, நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு எழுதி கொடுக்குறவங்களும் அலோவ் பண்ணுறாங்க. கபால மோட்சம்ன்றாங்க. அங்கே போய் சாவணுன்னு வேண்டிக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பல 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 இடங்கள், அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மானசரோவர் ஏரி பொங்குச்சுன்னா பீகார் மாட்டும், அஸ்ஸாம் மாட்டும், அவ்வளோதான். அது கீழே வங்காளம் மாட்டும், எல்லாம் மாட்டும். நான் அஸ்ஸாம் போடும்போது பிரம்மபுத்திரா நதியினுடைய கதையில் போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உலகத்துடைய மிகப்பெரிய நதி. நாம் இன்னும் பார்க்காம நான் மிஸ் பண்ணி இருக்கிறது வந்து நைல் நதியை நான் பார்க்கல. உலகத்தினுடைய மிகப்பெரிய நதின்னு எடுத்து சொன்னீங்கன்னா மிசிசிப்பி, மிசௌரி அமெரிக்காவில் ஓடுது. அந்த நதி கரையில் நின்று இருக்கேன். இது பசிபிக் ஓஷனில் போய் நின்று இருக்கேன். சிங்கப்பூரில் நின்று இருக்கேன், தென் அமெரிக்காவில் நின்று இருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த பிரம்மபுத்திராவை பார்க்கணுங்கிறதுக்காக அஸ்ஸாமில் அதுக்காக போட்டில் போய் பார்த்தேன். ரெண்டாவது இன்னொரு விசேஷம் பிரம்மபுத்திரா நதியை பற்றி என்னன்னாக்கா, எல்லா நதிக்கும் பெண் பேர். பிரம்மபுத்திரா ஒன்று தான் ஆண் பேர், பிரம்மனுடைய புத்திரன். அதெல்லாம் கேட்டிங்கன்னா கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, கோதாவரி, கிருஷ்ணா ஒன்று ஒரு ஆண். 2 நதி தான் ஆண் பேரில் இருக்குது. ஆனால் அது ஒரு விசேஷம். அது எல்லாம் இருக்குது. நாம் புரிஞ்சுக்கணும். இயற்கை நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அறிவியலுங்கிற முறையில் மனித இனத்தை பாதுகாப்பதற்கும் பூமியை பாதுகாப்பதற்கும் என்ன வேண்டுமோ அதை செய்யறதை விட்டுட்டு ஒருத்தர் இந்த ட்ரம்ப் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு மத்தியில் சண்டைக்கு போயிட்டு இருந்தாக்கா ட்ரம்ப்புக்கு தெரியாது, அவருடைய சொத்து சேர்ந்து அழிஞ்சு போகுங்கிறது தெரியாது. என்ன பண்ணுறது? சரிண்ணா, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போது பீகாருக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து விடுச்சிருக்காங்க. ஏன்னா நீங்களும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. நேபாள் இந்த சம்பவம் நடந்ததுனால பீகாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எப்படி சார்? வேறு வழி இல்லை. ஏமா ஆறு இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு, அடுத்த ரோட்டுக்கு வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் பீகார்காரர் ரொம்ப எச்சரிக்காரு, ரொம்ப எச்சரிக்காரு. என்னப்பா பீகார் வழியாக தான் அது அஸ்ஸாமுக்கு போகுது. அந்த ட்ரெயினில் அஸ்ஸாமிலேருந்து நான் டெல்லிக்கு போகிறேன்பா, வழியில் பீகார் மாநிலத்தில் போகுது. தண்டவாளம் இப்படி போயிருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஓடை வருது. தண்ணி சல 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 சலன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் வாத்துகளும் அது இதுங்களும் எல்லாம் இது பண்ணுற போது கண்கொள்ளா காட்சி.
6 மணி நேரம் அதில் அந்த பீகார் மாநிலத்தில் ட்ராவல். அப்போ தான் சொன்னீங்க எவ்வளோ வளமாக இருக்குது என்ன. பீகார்காரர் ஒருத்தர் பக்கத்து வந்தார், இத்தனையும் 2 ஜமீன்தாருக்கு சொந்தம், பேசாமல் வாங்கினார், மக்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னார். ஆட்சி முறை சரியில்லை. அங்கெல்லாம் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டுலாம் ட்ரெயினில் ஏற முடியாது. அதெல்லாம் அவன் சட்டையே பண்ண மாட்டாதா உதா அப்படின்னு போடுவான். அவ்வளோதான் உட்காந்துருவாங்க. ரிசர்வேஷன்லாம் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு ஏறவனே குறைச்சல். அடுத்த கூத்து என்ன தெரியுமில்ல, கூரை மேலே உட்காந்துட்டு வருவாங்க. ட்ரெயின் மேலே ஏறி பஸ்ஸுலேயும் அப்படி தான் மேலே உட்காந்துட்டு வருவாங்க. அதெல்லாம் அந்த ஊரில் அங்கெல்லாம் போய் பார்த்தா அந்த கூத்தெல்லாம் பார்க்கலாம். இன்னும் அவங்க வந்து இன்னும் ஆதிவாசிகளாக தான் இருக்காங்க. வளர்ந்து நாடு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கிற புண்ணியாத்மாக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. என்ன எங்களை பொறுத்தவரை நான் உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்க முடியும். ஒரு மட்டமான ஒரு கூட்டத்துக்கிட்ட இந்த நாட்டை விட்டுட்டு போகிறோம். உங்களை எப்படி நீங்கள் காத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. அந்த குற்றத்தை செய்தவர்கள் எங்களை போன்ற வயதானவர்கள். எப்படிப்பட்ட மோசமான அரசியல்வாதிகள்கிட்ட அதிகாரிகள்கிட்டையும் உங்களை விட்டுட்டு போகிறவங்க இப்போ வருத்தமாக இருக்குது. மன்னித்து விடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு இந்தியா தரப்புல இருந்தும் வந்து இப்போ நேபாளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டன் வந்து நிவாரணம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அள்ளி அரிசி பொறிகளில் கொடுத்துட்டு வர்றத கூட இன்னும் இந்த 35 டன் நிவாரணம் வந்து அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 35 டன்னெல்லாம் பத்தாதுமா, 3500 டன்னெல்லாம் அனுப்பணுமா, அதெல்லாம் பத்தாது. அது அந்த வெள்ளத்தை பார்த்தா அது அங்கே அது தமிழ்நாட்டுக்கு வந்துருமோன்னு சந்தேகமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அந்த வெள்ளத்தினுடைய வேகத்தை பார்த்தா. எப்படி வருது, புரண்டுக்கிட்டு வருது அப்படியே. உலகத்தில் வேறு எங்கேயுமே தண்ணி கிடையாது, இங்கே தான் தண்ணி இருக்குங்கிற மாதிரி வருது. பயமாக இருக்கு. 35 டன்னெல்லாம் அதெல்லாம் ஒன்று கட்டாது. இன்னும் நிறைய நிவாரணங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் தேவைப்படும். கொடுத்தாலும் போனதை காப்பாற்ற முடியுமாங்கிறது தான் பார்க்கணும். எவ்வளோ பெரிய வீடுகள் அப்படியே அப்போ பிடிங்கிட்டு அப்படியே உழுவுது, பொத்து உழுவுல அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது. அது பாட்டு அடியோடு அப்படியே பூமியோட போகுது. எல்லாத்துக்கும் என்ன நீங்களும் நானும் தான். நீங்கள் இல்லை, நாங்கள். எங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான். அறிவியலுங்கிற பேரில் மனித இனத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன உண்டு அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாப்பா என்ன. சரி, இந்த ஒரு நேபாள் சம்பவம் வந்து அது இன்னைக்கு ஒரு நாளே வந்து இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ எண்ணிக்கைகள் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. மரணம் எண்ணிக்கைகளாக இருக்கட்டும், இல்லை இந்த மாயமானவர்களாக இருக்கட்டும். இதுக்கு அடுத்து என்னென்ன விவரங்கள் வருது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இதை விட மோசமாக போகாமல் ஒரு கட்டுக்குள்ளார வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதுக்காக நம்ம நம்பிக்கை இருந்தால் பிரார்த்தனை பண்ணுங்க. இல்லாட்டி என்ன போன்ற ஆட்கள்லாம் வந்தால் போய் எதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். நன்றி சார்.